நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உங்க ரெண்டு பேரும் மேலையும் இந்த அப்பா எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா? அப்பா இல்லாம போயிட்டா நீங்க ரெண்டு பேரும் அழுவீங்களா? அப்பா நீங்க இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு அழுகையா வருது. அப்பாவுக்கு உங்களை பிரிஞ்சு போக மனசுல செல்லுங்களா? ஆனா உங்க எல்லாரையும் இங்க விட்டுட்டு போறதுக்கு என்னால முடியாது. நாம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போயிடலாம். ஒன்னா சேர்ந்து போலாம். நான் இல்லாத இந்த இடத்துல நீங்க வாழவே வேண்டாம். நீங்க வாழவே வேண்டாம். நாம எல்லாரும் ஒன்னாவே போயிடலாம். ஒன்னாவே போலாம். அப்பா நாம இங்கிருந்து ஒன்னாவே போயிடலாம். என்னன்னு சொல்லுங்கப்பா. அம்மா, அப்பாக்கு என்னதாம்மா ஆச்சு? அப்பா அழுதாருமா. பெரியவங்கள் ஆனதுக்கு அப்புறம் ஆம்பளைங்களா அழுவாங்களாமா? அப்பா மனசுக்குள்ள ஏதோ ஒரு வருத்தம் இருக்கு. அவரு உங்ககிட்ட எதுவும் சொல்லலையாமா? இல்லம்மா. நீங்க அப்பா கிட்ட ஏதாச்சும் கேட்டு அவர் மேல கோவப்பட்டீங்களாமா? நீங்க இங்க தானே இருந்தீங்க, நான் அந்த மாதிரி ஏதாவது சொன்னதை கேட்டீங்களா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அப்பா எங்களை கட்டி பிடிச்சு அழுதுகிட்டே இருந்தாரு. உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? அவர் அழுதுகிட்டே எங்க கிட்ட நிறைய விஷயம் சொல்லிட்டு இருந்தாரு. என்னன்னு புரியல. நம்மளை விட்டு பிரிய முடியாதுன்னு சொல்லிதான் அப்பா அழுதாரு. ஒருவேளை நீங்க ட்ரைனிங் போகும்போது எங்களையும் கூட கூட்டிட்டு போயிடுவீங்கன்னு நினைச்சு அழுகிறாராமா? இல்லம்மா, அதை பத்தி தான் பேசி முடிச்சாச்சுல. நான் வேண்டான்னு சொல்லியும் உங்க அப்பா தானே கட்டாயப்படுத்தி சம்மதிக்க வச்சாரு. அவருக்குள்ள என்ன வருத்தம் இருக்குன்னு நீங்க போய் கேளுங்கம்மா. இப்ப வேண்டாம், நீங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கும்போது கேளுங்க. ஒருவேளை நீங்க அவர் மேல காட்டின பாசம் குறைஞ்சிருச்சோ என்னமோ அப்படின்னு அவர் நினைக்கிறாரு போலமா. வேணுவோட ரூமுக்கு முன்னாடி ஒருத்தன் கத்தியோட நின்றுட்டு இருந்ததை நான் பார்த்தேன். என்கிட்ட இருந்து தப்பிச்சோட முயற்சி பண்ணும்போது நான் அவன் முகத்தை நல்லா பார்த்துட்டேன். திருட போகும்போது உள்ள ஆளை பார்த்தோன்னா கத்தி எடுத்திருப்பான் போல. அவன் பாடி லாங்குவேஜ் ஒரு திருடன் கிடையாது, ஒரு கொலைகாரன். நான் அந்த நேரத்தில் அங்கே போகாம இருந்திருந்தா கண்டிப்பா அங்க ஒரு கொலை விழுந்திருக்கும். வேணுகோபால் இல்ல பாலா, ரெண்டு பேர்ல யாராவது இறந்திருப்பாங்க. இது அந்த அளவுக்கு நீங்க கவலைப்படணுமா சூரஜ்? வேணுக்கும் பாலாவுக்கும் எதிரிங்க யாரு? அப்படி யாருமே இல்லைன்னு தான் நேத்து வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அது மாறிடுச்சு. பாலாவும் வேணுகோபாலும் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துக்கும் இனி நடக்க போற சம்பவத்துக்கும் பின்னாடி நிச்சயம் ஒரு எதிரியோட பிளான் இருக்கும். எந்த நேரத்துல வேணுகோபால் இறந்து போக வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு ஆளை கொல்றதுக்கு யாரு வருவாங்க? அவரா இறக்கட்டும் தானே பார்ப்பாங்க. அதை விட்டு ரிஸ்க் எடுப்பாங்களா? அப்புறம் பாலாவோட விஷயம், சொந்தமா ஒரு ரூபா கூட சம்பாதிக்க முடியாத அவளை கொன்னு யாருக்கு என்ன லாபம் இருக்கு? பணத்துக்காக மட்டும்தான் ஒரு ஆளை கொள்ள முயற்சி பண்ணுவாங்களா? ஒரு பகை
அதுக்கான பிரதிபலன் பாலா வலியும் வேணு வலியும் அதால ஏற்பட்ட நஷ்டம். இது அதுக்கான காரணமா இருக்கலாம்ல. அப்படி சந்தேகப்படணும்னா 2 பேர் இருக்காங்க. நம்முடைய பேங்க்ல வேலை செஞ்சுட்டு இருந்த ரவீனாவும் ஜெயக்குமாரும். அவங்க பண்ண பெரிய திருட்டை கண்டுபிடிச்சதும் அவங்க இமேஜ் ஸ்பாயில் ஆனதும் பாலாவால தானே. நான் அதெல்லாம் யோசிக்கவே இல்லையே. அதை தவிர அவங்களுக்கு வேற ஒரு எதிரி இருக்க வாய்ப்பே இல்லை. வேணுகோபால் ஆரோக்கியமா இருக்கும் போது அப்பா அவர் ஏற்படுத்தின ஏதோ ஒரு பிரச்சனை தான் நான் நினைச்சா இருக்கேன். ஆனா ஒரு விஷயம் கன்ஃபார்ம், நேத்து வேணுவோட வீட்டுக்கு வந்த ஆளு கண்டிப்பா ஏதோ ஒரு கூலிப்படையா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, நீங்க 2 பேரும் இன்னுமா பேசிட்டு இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் மச்சான பாக்குறேன், அதான் டைம் போனதே தெரியல. லட்சு, கல்யாணி எங்க? கல்யாணி அக்கா என் கூட விளையாட வரவே இல்ல. ஜித்து இருக்கும்போது அவ அந்த ரூமை விட்டு வருவாளா? 2 பேரும் சேர்ந்து ரூம்ல விளையாடிட்டு இருக்காங்கப்பா. அவன் இருக்கும்போது இவள மறந்துடுறா. எனக்கு பாட்டி மட்டும் இருந்தாலே போதும். புத்திசாலி. பாலா வீட்டுக்கு யாரோ கத்தியோட வந்ததை பத்தி சூரஜ் உங்ககிட்ட சொன்னானா? அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அப்படி ஒரு ஆளு சூரஜ் அவங்க வீட்டுல பாத்திருக்கானா? அவன் கொலை பண்ண தான் வந்திருக்கானும் போது அதை முதல்ல சொல்ல வேண்டியது பாலா கிட்ட தானே. சூரஜ் பாலா கிட்ட ஜாக்கிரதையா இருக்க சொல்லியிருக்காரு. அதனால என்னப்பா பிரயோஜனம்? அவளால என்ன பண்ண முடியும்? கோபி கிட்ட சொல்லி பாலாக்கும் வேணுக்கும் தெரியாம அவங்களுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியுமா? அவங்களுக்கு மிரட்டல் வந்திருக்குன்னு பாலாவும் வேணும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அது கூடவே போலீஸ் பாதுகாப்பு வேணும்னு கோர்ட்ல தகவல் சொல்லணும். போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேணும்னா அது கோர்ட் மூலமா தான் நடக்கும்னு ராதாகிருஷ்ணன் சொல்றாரு. நீங்க ஏதோ திருடனை பார்த்தங்கிறதுக்காக இந்த அளவுக்கு குழப்பத்தோட இருப்பீங்களா? கத்தியோட ஒரு ஆளை வீட்டுல பார்த்ததை தானே இவ சொன்னா. சூரஜ், நீ சொன்னதை இவ கொஞ்சம் கூட நம்பவே இல்லை. அதெல்லாம் என் இமேஜினேஷன் தானே நீ நினைக்கிற. நேத்து ராத்திரி அந்த வீட்டுல கொலை நடந்திருந்தா என்ன பண்ணிருப்ப? அது ஒரு ஆளா இல்லாம அந்த குடும்பத்துல இருக்கிற 4 பேரும் சாகறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. அந்த குடும்பத்துக்கு இப்ப பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். சூரஜ், நீங்க சொல்ற விஷயம் உண்மையா இருந்ததுன்னா நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு எதிரிங்க யாரும் இல்ல. பிரீத்தி, இருக்காங்களா இல்லையான்றது கேள்வி இல்ல. நடுராத்திரி கத்தியோட ஒரு ஆளை பாலா வீட்டுக்கு வந்ததை சூரஜ் அங்க பாத்திருக்காரு. அவன் கூலிக்கு கொலை பண்ண வந்திருக்கான் அப்படின்னு சூரஜ் சொல்லும்போது அது தெரிஞ்சும் நாம சும்மா இருக்கிறது ரொம்ப தப்பு. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அவங்கள போய் கொலை பண்றதுக்காக எந்த முட்டாள் பசங்க ஆள் அனுப்ப போறாங்க? நீ இந்த விஷயத்த சாதாரணமா எடுத்துக்காத பிரீத்தி. நம்ம இதை சாதாரணமான விஷயமா எடுத்துக்கிட்டு ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதனால அவங்கள நினைச்சு நாம தான் வருத்தப்பட வேண்டியதா இருக்கும். எதுக்கும் நான் கோபி அண்ணன்ட்ட பேசி பார்க்குறேன். அங்கே இருக்க லோக்கல் எஸ்ஐ கால் பண்ணி நைட் டைமில் ஒரு போலீஸ் பெட்ரோல் வண்டி அங்கே நிறுத்த முடியுமான்னு நான் பார்க்குறேன். அதே மாதிரி பிரீத்தி, நீயும் ஒன்று பண்ணு. பாலாகிட்டையும் வேணுகிட்டையும் கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லணும். அம்மா சொன்ன மாதிரியே நாம் கவலைப்படாமல் இருந்து அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு துயரம் நடந்து போச்சுன்னா அதுக்கு முக்கிய காரணம் நாமள தான் இருப்போம். நம்ம சைட்ல இருந்து அவங்க சைட்ல இருந்தோம் அந்த குடும்பத்து மேல ஒரு கண்ணு வச்சிருக்கணும். என்னங்க யோசனை பண்றீங்க? அது ஒண்ணும் இல்ல. இந்தாங்க, இந்த மாத்திரையை சாப்பிடுங்க. இந்த மாத்திரையெல்லாம் நான் சாப்பிடணுமா? மெடிசனை ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு தானே டாக்டர் சொன்னாரு. சாப்பிடுங்க, சாப்பிடுங்கண்ணா. ஏன் நீங்க தயங்குறீங்க? அது சாப்பிடுங்க. வாய் திறங்க. தண்ணியை குடிங்க.
உங்களுக்குள்ள ஏதோ வருத்தம் இருக்குன்னு நம்ம பசங்க என்கிட்ட சொன்னாங்க. எதுக்காக அவங்க முன்னாடி அழுதீங்க? சில சமயம் நாம குழந்தைங்க மாதிரி மாறிடுவோம். அடம் பிடிப்போம், சண்டை போடுவோம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குல்ல. இங்க என்ன கிடைக்கலன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கீங்க? என்னுடைய பாசம் குறைஞ்சுக்கிட்டே போகுதுன்னு உங்களுக்கு என்னைக்காவது தோணியிருக்கா? சொல்லுங்க. ஏதாவது ஒரு ஆசைய நான் நிறைவேற்றி கொடுக்கணுமா? என்ன பாலா இது? சாகரத்துக்கு முன்னாடி என்னோட எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? என் மனசு ஆசைப்படுற மாதிரி உடம்பு கேட்க மாட்டேங்குது பாலா. நான் இப்ப உனக்கு ஒரு பாரமா இருக்கேன்ல? நான் அந்த மாதிரி எல்லாம் நினைக்கவே இல்லைங்க. நான் கண்டிப்பா உனக்கு ஒரு பாரமா இருப்பேன். எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம் இருக்கணும். கண்டிப்பா இருக்கும். பரிகாரத்தை தேடணும்.
போகணும்? நான் போக போற இடத்துக்கு இந்த ராத்திரியில எங்க போக போறீங்க? செத்து போகலாம். உன்னையும் குழந்தைகளை இங்க தனியா விட்டுட்டு நான் செத்து போக மாட்டேன். நாம எல்லாரும் சேர்ந்து ஒன்னாவே செத்து போயிடலாம். நான் இல்லாத இந்த உலகத்துல நீங்களும் இருக்கக்கூடாது. நாம எல்லாருமே ஒன்னா போயிடலாம். முதல்ல நீ, அப்புறம் குழந்தைங்க. என்னங்க, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? நான் இல்லாத இந்த உலகத்துல நீங்களும் இருக்கக்கூடாது. நாம ஒன்னாவே சாகலாம், ஒன்னாவே செத்து போயிடலாம். நான் இல்லாத இந்த உலகத்துல நீங்க யாரும் இருக்க வேண்டாம். நாம எல்லாரும் மரணத்தை நோக்கி ஒன்னாவே போலாம். நான் உங்களை இங்க தனியா விட்டுட்டு போக மனசு இல்லடி, மனசு இல்ல. அதனாலதான் ஒன்னா போயிடலாம். பாலா, 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 அடே பாலா, 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 Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.